அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி கடல் பாசி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் 20 கிராம் அகர் எடுத்திருக்கேன். அது 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இது வந்து நல்லா கொதித்து இந்த அகர்லாம் நல்லா கரைஞ்சிடணும். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பால் ஊற்றிக்கலாம். இதில் வந்து 1.5 லிட்டர் எடுத்திருக்கேன். தண்ணி கலக்காமல் ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. வந்து 2 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது அகர் இருக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிக்கும். கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அரை ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். இது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த கடல் பாசிக்கு. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஒரு 1.5 டம்ளர் எடுத்து இது ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இந்த பால் வந்து சிம்மிலே தான் இருக்கணும். ஆஃப் பண்ணிடாதீங்க, கெட்டியாயிரும். சிம்மிலே வைங்க. இதை ஒரு பவுலில் ஊற்றி இதில் வந்து நம்ம ஒரு ரோஸ் எசன்ஸ் போட்டு கலந்துக்கலாம். இது கலந்துட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். ஒரு ட்ரேயில் போட்டுக்கலாம். இந்த ட்ரேயில் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது செட் ஆகும். அடுத்து இன்னொரு 1.5 டம்ளர் எடுத்து இன்னொரு பவுலில் ஊற்றி, இதுக்கு வந்து கலர் தேவையில்லை, நான் ஒயிட்டாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கலர் போட்டுக்கோங்க. இது நல்லா செட் ஆயிடுச்சு. 15 நிமிஷம் வச்சு நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பால் வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு ஊற்றுங்க. டைரெக்டாக ஊற்ற வேண்டாம். இப்போ இதையும் ஒரு 15 நிமிஷம் நம்ம ஃப்ரீசர்லேயே வச்சிடலாம். அது ஃப்ரீசரில் வச்சுட்டு மறுபடியும் அந்த பவுல்லையே மிச்சம் இருக்க பாலையும் ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 3/4 டம்ளர் இருக்கும். இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் நான் போடுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் வேறு கலர் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு இப்போ மறுபடியும் அந்த ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இதுவும் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ரோஸு பாலை இதிலே ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம இதை ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வைக்க வேணாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுத்து கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.